Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சிக்கன் மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மோரோவர் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை குட்டீஸ்க்கு செய்து கொடுங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எதுவும் மிஸ் ஆகாமல் வரும். ஸோ இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மூடி போட்டு தனியாக வச்சுடுங்க. இப்போது சிக்கன் ஃபில்லிங்ஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மிக்ஸ் பண்ண சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பூண்டையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கேப்சிகம் அதையும் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், தேவையான அளவு உப்பு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில். எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோகனட் ஆயிலை யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் கீ இருந்தால் கூட கீ யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்குன கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கை வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம ஆல்ரெடி செய்து வச்சுருந்த மைதா மாவுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. தின்னாக திரட்டிக்கோங்க. நல்லா தின்னாக திரட்டணும். இப்போ எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப் வரணுன்னா இப்படி ஏதாவது ஒரு லிட்டை போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி கரெக்டாக ரவுண்டாக கிடைக்கும். இப்போ அதுக்குள்ளாடி நம்ம சிக்கன் ஃபில்லிங்ஸை வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து மிடில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இப்போ அதோட சென்டர் போர்ஷனை நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி இன்னொரு ஷேப் ஆஃப் மோமோஸ் பார்க்கலாம். அதுக்கும் இதே மாதிரி சென்டரில் ஃபில்லிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஹாஃபாக அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அகெயின் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடை சேர்த்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எல்லா மோமோஸும் செஞ்சிட்டோம். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். நான் இன்றைக்கி இட்லி குக்கரில் வேக வைக்கிறேன். இட்லி குக்கரில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உள்ளாடி எப்படி வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளாடி நம்ம ஸ்டஃப் பண்ண சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. டேஸ்டியான சிக்கன் மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.